2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற உள்ளது. அதை ஒட்டி அடுத்த முதல்வர் யார் என ஜெம் டிவி தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தொகுதியில் இருந்து மக்களிடம் கருத்து கணிப்பு. மாவட்ட செய்தியாளர் ஆர் கண்ணன், ஒளிப்பதிவாளர் ராஜேஷ்வாவுடன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்களா? ஆமாம். அது யார் ஆட்சி அமைச்சா நல்லா நீங்க விரும்புறீங்க? நாங்கள் இது வரைக்கும் ஸ்டாலின் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு. நாம் தமிழர் இங்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. அதனால எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. திராவிட கட்சியிலே ஸ்ட்ராங்கா இருக்கு. டிவிகே தலைவர் தளபதி அமைச்சா நல்லா இருக்கும். ரெட்டல ஜெயிச்சு ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்ப்பா. மாற்றங்கள் விரும்புறேன், ஆனா மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கே வந்தா ஒரு நல்லா இருக்கும். விஜய் இப்போ வந்திருக்காப்ல, அவர் கூட ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலாம். யாருக்கு இனிமே டிவி கேட்க போடலாம் அப்படின்னு என்னோட பிளான். சீமானுக்கு தான் ஓட்டு போன்னு நினைக்கிறோம். நடந்தது ஆட்சி கரெக்டா தான் நடக்குது. விஜய் வந்தா மாற்றத்தை விரும்புறோம், ஆனா நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா நல்ல சிறப்பா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இங்கே பெரும்பாலும் ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த தடவை ஒரு புதுசாக நாம் தமிழர் இங்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுடைய திட்டங்கள் ஒரு கொள்கையிலையும் சரி இதுலேயும் சரி ஒரு உறுதியாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் எல்லாத்துமே ஒரு புது விதம் தேவையில்லை. என்னதே இருந்தாலும் திமுக நிறைய இது செஞ்சுருந்தாலும் அவருடைய இதில் இன்னும் ஒரு விளம்பரமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்குனால ஒரு மாற்று அரசியலாக அவர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருது பார்த்தீங்களா? ஆமாம். அது யார் ஆட்சி அமைச்சா நல்லா நீங்க விரும்புறீங்க? நாங்கள் இது வரைக்கும் ஸ்டாலின் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு. படிப்பு நல்லா எல்லா சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய மனுஷன்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லா தொகை கொடுத்துருக்காரு. நல்லா அவர் வந்தாருன்னா அவர் ஒரு அளவுக்கு செய்வார். ஆனால் எடப்பாடியும் பரவாயில்லாமத்தே இருக்கார். எடப்பாடியும் செஞ்சார். இப்போ எடப்பாடிக்கு இந்த இருக்கிற எம்எல்ஏ பூரா வாங்கி காசை தின்னுட்டு ஓட்டு வாங்காமல் விட்டா. இப்போ ஸ்டாலினே வர்றது மாதிரியே தெரியுது. அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் விவசாயிக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல. எடப்பாடியார் தான் நல்லது செஞ்சுருக்காரு. அதனால் எடப்பாடியார் வந்தால் நல்லா இருக்கும். என் பேர் பாண்டி. சின்னசாமி என் பேர். பூக்கடை வரோம் சிவகங்கை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் ஒரு மாற்றத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. கண்டிப்பா சார், ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் நிறைய எதிர்ப்புகளை தாண்டி இன்னும் அவர் விடாமுயற்சியோட மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற தாட் அவருக்கு நல்லாவே இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த லஞ்ச ஒழிப்புல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரு. நிறைய பேர் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனால் அவர் இப்போ வரைக்கும் ஒரு ரூபா கூட மக்களுக்கு காசு கொடுக்காம நம்ம அந்த ஆட்சியை பிடிக்கணுன்றதுல அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது சார். இப்போதைக்கு கட்சிகள் அங்கிட்டு கூட்டணி இதாகி போச்சு. திராவிட கட்சியிலே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் வரும் தமிழ்நாட்டுக்கு. மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, வேற வராது. என் பேர் பாஸ்கரன். டிவிகே தலைவர் தளபதி அமைச்சா நல்லா இருக்கும். ஆமாம், இவர் வந்தால் ஏற்பட்ட மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மாற்றம் வேணும். இந்த ஊரில் பூரா கொலை கொள்ளை கற்பழிப்பு, 2 வயசு பிள்ளை 1.5 வயசு பிள்ளை 80 வயசு கிளவி யாருமே விட்டு வைக்கிறாங்க இல்லை. அவங்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு உள்ளே போயிட்டு தீசியை மறுபடியும் அதே தப்பு தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேணும். எந்த கட்சியும் வந்தாலும் சரி நல்லா ஆளாக வரணும். புதுசாக மாற்றம் தெரிவிக்கணும். ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் சிவகங்கைக்கு எப்படி சொல்கிறதுனா இடையில எக்ஸாம் எழுதாமே பாஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் போட்டாங்க. இன்னொன்று சிவகங்கைக்கு காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவகங்கை வர லா காலேஜை கொண்டு போய் அங்கே கார்பரேட் வச்சிட்டாங்க. வந்திருந்தால் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஏன்னா சிவகங்கையில் இப்போ கலெக்டரேட்டு மெடிக்கல் காலேஜ் இது 2 தான் இருக்குது. வேறு இது எதுவுமே இல்லை. நாங்கள் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ சொந்தமாக வச்சுருக்கோம். எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வர்றது ரொம்ப கடுபடியாக இருக்குது. இதில் அடுத்த ஆட்சி அமைக்கிற யார் ஆட்சி அமைச்சாலும் எப்படி பார்த்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஃப்ரீன்னு வர்றாங்க. அதில் எங்கள் வாழ்வாதாரம் பூரா அடிபடுது. அதுக்கு அடுத்தாப்புல இப்போ நம்ம சிவகங்கை அரசு மருத்துவமனை பக்கத்துலேயே குப்பையெல்லாம் நிறையா கிடக்கு. அதை நீங்கள் போகும்போது வீடியோ கூட எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அங்கே அது வழியாக தான் வண்டியில் வருது. அதை சுவாசிச்சுட்டு உள்ள வரையில் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஆட்சியில் இப்போ நடக்கிற ஆட்சி உண்மையிலே சரியில்லை தான். வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே எவனடா கவுத்தி விடலாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். மாற்றம் தேவைதான்.
ஒரு எனக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த ஆட்சி அமைக்காத ஆளுக்கு புதுசாக யாராவது ஆட்சியை வந்து கொடுக்கலான்னு நான் விரும்புகிறேன். இப்போ படித்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறோம் நாங்களே. ஸோ அதனால் நானுமே இத்தனை நாள் வரைக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன். இப்போ வந்து இனிமேல் வந்து டிவி கேட்க போடலாம் அப்படின்னு என்னோட பிளான். ஸோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கணும். அதாவது நாங்கள் வந்து இந்த இலவசம் இது போன்ற திட்டங்கள்லாம் எதிர்த்து கொண்டு வர சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். அதான் கடந்த ஆண்டுகளாக பார்த்து வரோம். ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். ஏன்னா ஓட்டு வந்து பெரியுது. இது காரணம் வந்து புதுசாக நடிகர் விஜய் தாவக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவரும் திராவிட கொள்கையில் எடுத்து இந்த இலவசம் இது மாதிரி கொண்டு வராரு. அப்படி கொண்டு வராங்கிற பட்சத்தில் இந்த தேர்தலுங்கிறது உண்மையாகவே வந்து போட்டி யாருன்னா அதிமுகவுக்கும் திமுக தான், இருமுறை போட்டி தான். யார் வெற்றி பெறுவாருங்கிறது ஓட்டை பிரிக்கிறது தான் தாவேக்காவோட பணியா இருக்கு. இந்த ஓட்டை பிரிக்கிற எவ்வளவு ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் வெற்றியை யாருக்கு ஃபேவரா மாத்துறாங்க. ஏன்னா ஒரு பிரிக்கிற ஓட்டு வந்து அதிகமா திமுக ஓட்டை பிரிச்சா அதிமுகவுக்கு சாதகம் மாறும். ஸோ வந்து இது வந்து யாரோட ஓட்டை விஜய் பிரிக்கிறார், ஏன்னா இது வரைக்கும் அவர் தேர்தல் சந்திக்கவே கிடையாது. ஸோ அவருக்கு வந்து இளைஞர்கள் ரசிகர்கள் ஓட்டு, அதாவது கண்மூடித்தனமா நம்புகிற ரசிகர்கள். நாங்கள் வந்து இளைஞர்களா இருந்தாலும் எது சரி எது தப்பு அப்படின்னு பார்த்து கொள்கைகளுக்காண்டி மாற்று அரசியலை உருவாக்குற சீமான நான் வந்து சீமானை வந்து முதல் வாங்கின 1% ஓட்டு 2016 இருந்து அந்த கொள்கையில பார்த்து போட்டு வரேன். அவர் கொள்கையில மாறாத வரைக்கும் நாங்கள் எல்லாமே சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற போட்டி தான். யார் வெற்றி பெறுவாங்கிறத தேர்தல் முடிவு தான் சொல்ல முடியும். ஆமாம், கண்டிப்பாக மாற்றங்கள் எங்களுக்கு வேணும். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு தொழில்துறைகளும் கிடையாது. வேலைன்னு எடுத்தாலே பெண்களுக்கு வந்து வீட்டு வேலை இந்த மாதிரி துறைகளுக்கு தான் போகிறாங்க. மற்ற ஒரு கம்பெனி ஏதாவது உருவாகினா சிவகங்கை மாவட்டம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவட்டம்ங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது. வெளியேறிதான் வேலைகளுக்கு போகிறாங்க. அதனால ஒரு கம்பெனிகள் வந்து அமையணும். ஆனால் எங்கள் ஓட்டு டிவிக்கு தான் அது உறுதியாக இருக்கிறோம் கண்டிப்பாக. அதனால நல்லது நடக்கணும். எல்லாமே வந்து காரைக்குடி இந்த மாதிரி இதுகளுக்கு தான் கொண்டுட்டு போகிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும். ரெண்டுமே மாறி மாறி வர்றதுனால அது வந்து எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால புதிய மாற்றத்துக்கு உருவாகுவோம். நல்லதே நடக்கட்டும், எல்லாமே நல்லது நடக்கட்டும். முக்கியமாக கண்டிப்பாக மாற்றம் வரணும். அது வந்து இப்போ இளைஞரோட எல்லாரோட தீர்மானமும் அதான். மெயின் வந்து புதுசாக ஒரு கட்சி வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ டிஎம்கே பாக்கி புதுசாக வர்றது நமக்கு ஆதரிக்கிறோம். இளைஞரோட அதிகபட்ச தீர்மானம் அதாக தானே சொல்லுவீங்க. இந்த அரசியல் வந்து ரொம்ப தெளிவுமையா பெரிய ஆளு அனுபவம் வேணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நடத்துறோம்னா அதுக்கு ரொம்ப நுணுக்கம் இருந்தா தான் நடத்த முடியும். எல்லாரும் நடத்த முடியாது. ஆனா அனுபவப்பட்டது நடத்தலாம். ஆட்சி மாற்றம் தேவையில்லை. நடந்துக்கு ஆட்சி கரெக்டா தான் நடக்குது. மற்ற கட்சி ரெண்டு திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஒன்றும் பயனில்லை. நாம் தமிழர் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் வராப்ப விஜய் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒரு புரிதல் இல்லாத ஆட்சியாக வந்தாப்ப நாம் தமிழர் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்ல சிறப்பு. அதாவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்காம வரக்கூடிய ஒரு ஆட்சி வந்தா நம்ம நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு வந்து இலவசம்னு அறிவிக்கக்கூடியதை விட மக்கள் இன்னைக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு உண்டான பொருளாதாரங்களும் தற்சார்பு தொழில்களும் எந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு, அதாவது இன்னைக்கு சாராய கடையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நம்ம விவசாயத்திலையும் அதை விட வருமானம் இருக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு கூட்டப்படக்கூடிய பொருட்களை வெளிநாட்டுகளுக்கு அனுப்பக்கூடிய தகுதியான ஒரு அரசியல் வந்ததுன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, வல்லரசு நாட ஆகணும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அந்த வல்லரசை நம்ம உருவாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல விவசாயத்துக்கு மட்டை அரிசியை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா மட்டை அரிசி கவர்மெண்ட்ல கொள்முதல் பண்றதுக்கு எந்த விதமான வேலைகளும் கிடையாது. அப்ப நமக்கு மட்டை அரிசி கொள்முதலே இல்லை. நீங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு பார்லிமெண்ட்லயும் சொல்றாங்க. அதாவது பெரும்பகுதி டெல்லியிலையும் சொல்றாங்க, சென்னையிலையும் சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் அதுக்கு நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதி என்ன வாய்ப்புது? இயற்கை விவசாயம் இல்ல. இயற்கை விவசாயத்துக்கு செஞ்சு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எங்க போயிருக்குன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல இன்றைக்கு உள்ளதுல மக்கள் நிம்மதியா சிறு தொழில்கள் நிறைய செய்யணும், பெருந்தொழில்கள் நிறைய செய்யணும். நம்ம தமிழ்நாடு, நம்ம விவசாயம், நம்ம நாட்டினுடைய உரிமைகள்ல அடிபட்டு அதனுடைய உண்மையான ஒரு சில விஷயங்கள்ல நம்ம நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த அரசியல் அடிப்படை வசதிகளை செய்யணும். லஞ்சம் கொடுக்கணும், அதுல ஓட்டுரிமை வாங்கணும், அதுல இருந்து நம்ம கொள்ளையடிக்கணும் திட்டம் வகுக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களும் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை.
அப்படி இதெல்லாம் வேண்டாம். நம்ம மக்கள் ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்துல நம்ம நாடு வளர்ச்சி அடையிறதுக்கு எது தேவை, எது நல்லது கெட்டது என்பதை புரிஞ்சு வரக்கூடிய ஒரு அரசியல் நம்ம நாட்டுக்கு தேவை. என் பேர் பன்னீர்செல்வம், சிவகங்கை மாவட்டம், காளையார் கோவில் தாலுகா, காஞ்சிப்பட்டிங்கிற கிராமம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.